சில தினங்களுக்கு முன்னால் தனது 93வது வயதை அந்த பிறந்த நாளை சிறப்பாக தன் மகளோடு கொண்டாடிய, தமிழிசையோடு கொண்டாடிய காங்கிரஸ் மூத்த தலைவர், பெருமைக்குரிய மதிப்புக்குரிய தமிழ் சிந்தனையாளர், தமிழ் பெருமகனார், இப்படியெல்லாம் அவர் புகழலாம், எப்படி வேணாலும் அவர் புகழலாம். அவருடைய தமிழை நம்ம கேட்டு நான் அசந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்த குமரி அனந்தன் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு, காலையிலே மறைந்த செய்தி கேட்டு மனம் உடைந்தேன். காரணம், தன் மகள், அவருடைய மகள் பேட்டி கொடுத்ததை பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு கண் கலங்கி விட்டது. காரணம் என்னன்னா, அவருடைய புகழெலாம், அவர் என்னென்ன பதிவில் இருந்தாரெல்லாம் நமக்கும் தெரியும். இருந்தாலும் அவர் நினைவுபடுத்தி சொல்லி கொண்டிருந்த பொழுது, போய் வாருங்களப்பா அப்படியற்ற வார்த்தை, மீண்டும் சொல்லுகிறேன், போய் வாருங்களப்பா. அந்த அப்பா என்ற சொல் தமிழில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு அன்பு வாய்ந்தது, எவ்வளவு ஆதரவு வாய்ந்தது என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அந்த வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறேன். அவர் சொன்னது போய் வாருங்களப்பா அப்படின்னு அந்த வார்த்தை என்னை கண்கலங்க வைத்து விட்டது. மற்ற மொழிகளில் ஹாய் டாடி எப்படி இருக்கீங்க, அது மாதிரி இந்த டேடின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் அந்த பிள்ளைகளோட உள்ளத்தில் அன்பு இருக்காது என்பதை நான் கண்கூடாக நேரடியாக நிறைய பார்த்து விட்டேன். அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் போய் வாருங்களப்பா என்று சொன்ன அந்த வார்த்தை என்னை கண்கலங்க வைத்து விட்டது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டுகிறேன்.